ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி மேக் அ விஷ் எபிசோட் 2 பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் அந்த மேலே அப்பா ஒரு பெரிய பில்டிங் மேலே நின்றுட்டு இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கோம்ல நம்ம ஜீனி, அப்போ தானே முடிஞ்சது. இப்போ என்ன சொல்லுதுன்னா, நீ கீழே விழுந்து தானே ஆசைப்படுற, நான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி வந்து அவளை கீழே போடுது. கீழே போட்டு அவள் காப்பாத்துன்னு சொல்லுவான்னு பார்த்தா அவள் சிரிச்சுட்டு அப்படியே அதை என்ஜாய் பண்றான் அந்த மொமெண்ட்டை. அவள் உடனே அது இது ஒரு பைத்தியமா தான் இருக்கும்னு நினைச்சிச்சு போல. அதோட அவளை பிடிச்சி எடுத்துட்டு வந்து மேலே போட்டுட்டு, நீ எப்படியோ போ, உன்னை பார்த்தாலே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, நீ வந்து முன்னாடி இருந்த ஜென்மத்துல எல்லாம் ரொம்ப நல்லவளா இருந்த, ஆனா இந்த ஜென்மத்திலேயே இவ்வளவு மோசமானவளா இருக்க, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு அங்க வந்து போயிடுச்சு. என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அது வரை கேட்காம போயிடும். சரி, இவனும் இங்க வந்து அவ ஊருக்கு போறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு அந்த இது இருக்கும்ல விளக்கு, அது வந்து அங்கேயே விட்டுறா. அந்த ஹோட்டல் ரூம்ல விட்டுட்டு அவ வந்து பேக் பண்ணி ஃபிளைட் வந்து கிளம்புறான். இங்க ஜீனி வந்து என்ன பண்ணுதுன்னா, உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கு. இப்படியா இருப்பா இவ, இப்படி இருக்கா, நம்ம யாருமே நம்ம இப்படி பாக்கலையே அப்படிலாம் புலம்பிட்டு இருக்கும் போதுதான் ஜீனியோட அசிஸ்டன்ட் இருக்குங்களா, ஒரு பிளாக் ஜாக்வார், அதுதான் வந்து மனுஷ உருவத்துல இருந்து ஜீனிக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இந்த பொண்ணை கூட கண்டுபிடிச்சு கொடுக்கும்ல, அதுகிட்ட வந்து ஜீனி வந்து சொல்லுது, இந்த மாதிரி எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படிலாம் சொல்லும்போது, இப்பதான் காலம் மாறி போச்சு எஜமா, இங்க பாருங்க பாலைவனமா இருந்தது இப்படி எப்படி இருக்கு பாத்தீங்களா, நான் கூட இப்போ வந்து வேக வச்சது அதெல்லாம் கூட சாப்பிட ஆரம்பிக்கிறேன், காய்கறி எல்லாம் சாப்பிடுறேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது ஒரு புலி இல்ல, புலியோட இது, அதனால அது அப்படிலாம் சொல்லுது. எல்லாம் மாறி போச்சு, நீங்களும் மாறிடுங்க, அந்த காலத்திலே இருக்காதீங்க அப்படிலாம் சொல்லி அசிஸ்டன்ட் வந்து சொல்லவும், சரி நம்ம ஜீனியும் வந்து என்ன பண்றாரு, சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து ஃபிளைட்ல நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டு இருக்கா. போகும்போது அவளோட இடத்துக்கு போறா. போனா அங்க வந்து ஜீனி உட்காந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கு. ஏய், உன்னை நான் அங்கே விட்டுட்டு வந்தேன், நீ எங்க இங்க வந்த, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ தான் என்னோட எஜமா, நான் உன் கூட தான் இருந்தாகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போனா பாட்டியை பார்த்துருந்தா, பாட்டி நல்லா இருக்கியாமா, டேட் எல்லாம் பண்ணதுன்னா உன் மூஞ்சி அழகா இருக்கு போல இப்போ அப்படின்லாம் சொல்லவும், டேட் ஆகலாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றா. அவளும், பக்கத்துல ஒரு ஒல்லி பிச்சை மாதிரி இருக்கானே, அவனை பார்த்தாலே தெரியல அப்படின்னு சொல்லவும், ஜீனி வந்து எல்லாரும் கண்ணுக்கு தெரியுது, இவனா இந்த இவன் எனக்கு கூட வந்தவன் அந்த ஊர்ல வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டான், ரூம்மேட் அப்படிலாம் சொல்லவும், பக்கத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா ரூம்மேட் அப்பனா பஞ்சு நெருப்பும் ஒன்னா இருந்தா பத்திக்காமல இருந்திருக்கும் அப்படிலாம் கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, இவனை கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு, நீ என்ன பண்றதுன்னு நான் உங்க கண்ணுக்குலாம் தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் வந்து, இங்க பாரு என் பாட்டி கணக்குல நீ தெரியவே கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே பாட்டி வந்துடுறாங்க. என்னடி நீ தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க, என்னடி ஆச்சு உனக்கு ஊர்ல இருந்து வந்தோன்னா அப்படிலாம் கேட்கவும், இல்லையே பாட்டி அப்படின்னும் போது அது மறந்துச்சு போல அந்த டைம். அப்போ வந்து, இருங்க பாட்டி ஒரே ஒரு கொலை மட்டும் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை தூக்கிட்டு வர. அப்போ பாட்டி, என்கிட்ட சொன்ன சத்தியம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்கவும், சரி பாட்டி அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறா ஹீரோயினும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவள் போட்டிருக்க ஒரு வாட்சோட சவுண்ட் வந்து கேட்டுருப்பா காதுல வச்சு. அப்பதான் வந்து ஒண்ணு வரும், அவங்க அம்மா வந்து எப்போ வருவாங்க அப்படின்னு பாட்டிகிட்ட கேட்பா. அப்ப பாட்டி சொல்லுவாங்க, அம்மா எல்லாம் வரமாட்டாங்க, உன்னை விட்டு அவ்வளவுதான் போயிட்டாங்க, இதுக்கு மேலே நீ பாட்டியோட இது அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு கோவம் வரும். அந்த கோவத்துல கத்திட்டே இருப்பா. அப்ப பாட்டி வந்து, இவ்வளவு கோவம் எல்லாம் படவே கூடாது, ஒரு மனுஷங்க வந்து இவ்வளவு கோவம் ஆகாதுமா அந்த மாதிரிலாம் சொல்லவும், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவா. எங்க அம்மா எங்க அப்படிலாம் கேட்கும் போது, இங்க பாரு உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த வாட்ச் இருக்குல்ல, அதோடைய செகண்ட்ஸ் வந்து நீ காதுல வச்சு அப்படி கேட்டே இரு, கொஞ்சம் கோவம் வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவா. நான் வந்து ஆனா ட்ரை பண்ணுவா. அப்போன்னு பார்த்து பாட்டி வந்து டிவில ஒரு சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு அம்மாக்கு புள்ள பெக்க போவாங்க. அந்த டைம் வந்து அப்பா வந்து எமோஷனலா வெளியே வெயிட் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. அதெல்லாம் பாட்டி சொல்லுவாங்க, இது பத்தி எவ்வளோ அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க, இதான் எமோஷனலு, இது வந்து அழுக. அப்புறம் அவங்க அம்மா வந்து இறந்து போயிருவாங்க, அந்த குழந்தை மட்டும் தான் உயிரோட வரும், அதை பார்த்துட்டு அழுவாங்க. இங்க பாத்தியா, இதுதான் அழுக, சென்டிமெண்ட் அப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைப்பாங்க அவளுக்கு. ஏன்னா அவளுக்கு எதுவுமே புரியாத ஒரு இது மாதிரி இருக்கும். அவளுக்கு கோவம் மட்டும் தான் வரும், வேற எதுவுமே அவளுக்கு வராது. சேடு ஹாப்பி அது இதுன்னு எதுவுமே இருக்காது. அதனால அதெல்லாம் வந்து அவங்க பாட்டி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கூட அந்த வாட்சை தான் காதுல வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு கோவம் மட்டும் தான் இருக்கு போல. அப்பதான் வந்து பாட்டிக்கு அவங்க மிஸ் சொன்ன ஒன்று விஷயம் ஞாபகம் வருது. நானுமே அவளை எவ்வளவோ ட்ரை பண்ணி மாத்தலான்னு பார்த்தோம், ஆனா அவ எப்பவுமே மாறவே மாட்டா அப்படிலாம் மிஸ் சொல்லியிருப்பாங்க. அது பாட்டிக்கு ஞாபகத்துக்கு வந்து பாட்டி அவளை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, உன்னை எப்படி நான் வளர்க்க போறேன் அப்படின்லாம் நினைச்சு அவளை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மார்னிங் வந்து திமிரா சின்ன வயசுல அவ ஷூல கல்ல போட்டு வைப்பாங்க. பாட்டி என் ஷூல யாரு கல்ல போடுது அப்படின்னு சொல்லிட்டு கல்ல எடுப்பா. அப்பதான் பாட்டி வந்து, ஷூல இருக்கிற கல்ல ஏன் எடுத்தேன், நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு ஒரே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாத்தியா அந்த கல் எப்படி இருந்தது, அதுதான் அந்த எமோஷனல் தான் வந்து உன்னால மத்தவங்க யாரும் அன்கம்ஃபர்டபுளா ஆகக்கூடாது, உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, நீ ஏதோ ஒன்னு அவங்களை அடிச்சிருவி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு பயப்படுறாங்க, அந்த மாதிரி மத்தவங்களுக்கும் நீ இருக்கக்கூடாது, எப்படி இந்த களை தூக்கி போறியா அந்த மாதிரி உன்னோட நீ பண்ற அந்த இதெல்லாம் சைக்கோத்தானத்தெல்லாம் விட்டுறணும், அந்த மாதிரி பாட்டி வந்து அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க.
அப்போ அவ பாட்டி கிட்ட சொல்றா, நீங்க என்னென்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, இதை பண்ண அதை பண்ணு, உங்ககிட்ட இருந்து விடுதலை வேணும் எனக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் கிடையாது, நீ ஒழுங்கா உட்காந்து படிச்சுன்னா எல்லாமே உனக்கு கரெக்டா வந்துடும், நீ பாட்டுக்கு நீ சம்பாரிச்சு நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம், பாட்டி வந்து உன்னை நான் பாத்துப்பேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காகவே வந்து நல்லா படிக்கிறா, படிச்சு நல்ல மார்க்ல எடுத்துறா, பெரிய காலேஜ்ல எல்லாம் அவளுக்கு அட்மிஷன் கிடைக்குது, அங்கெல்லாம் போறா. அப்புறம் பார்த்தா ஊர் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் கூட்டிட்டு ஒரு கடை ஒன்று ஓபன் பண்றா. என்னன்னு பார்த்தா அந்த ஆட்டோமொபைல்ஸ் கடை இருக்கும்ல, கேரேஜ் மாதிரி ஒரு கடை வந்து ஓபன் பண்றா. அது பாட்டிக்கு செம்ம காண்டா இருக்கு. இவளை படிக்க வச்சு பெரிய இடத்துல சேலரி வாங்குவான்னு பார்த்தா ஆபீஸ் எல்லாம் போயிட்டு, இவ பார்த்தா இந்த மாதிரி ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி ஏதோ ஓபன் பண்ணி வச்சிருக்காளே அப்படின்ட்டு பாட்டிக்கு இருக்கு. ஆனா அதுதான் அவளுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வேலை தான். அதனால அவர் பெரிய கடை மாதிரி ஓபன் பண்ணி அதுக்கு ஊர் பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு சாக்லேட் எல்லாம் கொடுக்குறா. இது எல்லாமே பாட்டி வந்து ஜீனிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எவ்வளவு இது அவளுக்கு தெரியுது, எவ்வளவு டேலண்ட் இருக்கு, ஆனா கூட அறிவு இருக்கா, இங்க பத்தி எந்த மாதிரி ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி வந்து ஜீனி கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவர் வந்து மரத்தெல்லாம் உடைச்சு இந்த பாட்டிங்களுக்கு எல்லாம் வந்து ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டிங்களுக்கும் அந்த அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த ஊர் மக்களுக்கு கூடயே இருந்து ஹெல்ப்பும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து 2 பேரும் வயல்ல பேசிட்டு இருக்காங்க. இங்க பத்தி யாரோட கார் வருது, அந்த சைக்கோட கார் தான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அப்ப டக்குனு அந்த கார் நின்று ஓபன் பண்ணுவா. பண்ணதும் அவளுக்கு கேட்டுச்சு போல அப்படின்னு சொல்லுவோம். ஆமா அவளுக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அவளே வந்து ஹீரோயினே வந்து அதுக்கு பேர் சைக்கோ இல்ல, அதுக்கு பேர் ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர், சன்ஸ்கிரீன் போட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போய் கிளம்பிடுவா. அப்ப பக்கத்துல உள்ளவங்க கேட்பாங்க, சைக்கோன்னு சொல்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அடிப்பாங்களா கொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லும் போது, அடிப்பாளா கொல்லுவாளா, கிடையவே கிடையாது, இவளை அவங்க பாட்டி மட்டும் வளர்க்கல, நாங்க எல்லாரும் சேர்ந்துல வளர்த்துருக்கோம், அப்ப எப்படி அதெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு கோழி ஒண்ணு இருக்கும், அதை பார்த்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த கோழி அப்படியே அடிக்கணும் கொல்லணுன்ற மாதிரியே இவளுக்கு இருக்கும், ஏன்னா இவளுக்குள்ள ஒரு சைக்கோபாத் இருக்குல்ல அதனால. அப்போ வந்து பாட்டி டக்குன்னு அந்த அவ சட்டை வெட்ட வரும்போது அந்த கத்தியை எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு, இங்க பாத்தியா இதுதான் 7, இது 8, இது 9 அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே ஒரு நாள் வந்து நாயை அப்படிதான் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த நாயை அடிக்கணும் கொல்லணும் அதே மாதிரி. அப்போ டக்குன்னு அதை அடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு அந்த ஊர்க்காரர் தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, இவளை கூட்டிட்டு போயிட்டு அவரோட கேரேஜ்ல போயிட்டு வெல்டிங்ல எப்படி பண்றது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அது வந்து அவளுக்கு கொஞ்சம் அப்படியே திசை திருப்புற மாதிரி இருக்கும், அவளோட சைக்கோத்தனத்துல இருந்து அது நல்லா கத்துக்குவா, அது அவளுக்கு பிடிச்சும் போயிடும். காய்கறியை வெட்ட சொன்னா டக்கு டக்குன்னு ஏதோ ஆளை வெட்ட மாதிரியே வெட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு பாட்டி வந்து, இங்க பாருமா இது இப்படி வெட்டக்கூடாது, இதை பொறுமையா பக்குவமா வெட்டணும் அப்படின்னா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் இவளை வந்து ஊரே சேர்ந்து இவளை வளர்த்துருக்கோம், இவளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும், அதனால இவளை எப்படியாவது இதுல இருந்து மாத்தணும் அப்படின்னு அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்துதான் இவளை வந்து வளர்த்திருப்பாங்க. அதுதான் வந்து அவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் 2 பேருமே வந்து சேர்ந்து பேசிட்டே போகும்போது ஊர் தலைவர் வராரு. வாமா இவர் தான் துபாயில இருந்து பிடிச்சிருந்த மாப்பிள்ளையா, துபாய் மாப்பிள்ளையா அப்படிலாம் கேட்பாரு ஊர் தலைவர் வந்து. அதெல்லாம் மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவர் சொல்லுவா. அப்போ வந்து நான் தான் இந்த ஊரோட தலைவர் அப்படின்னு ஊர் தலைவர் வந்து சொல்லுவோம். ஜீனி வந்து என்ன பண்ணும், நேரா அவர்கிட்ட போயிட்டு அந்த தலைவரோட கிட்ட போயிட்டு மூக்கி உரசிட்டு வந்துடும். அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னையே வந்து மூக்க உரசியா நீ, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவாரு. அப்போ வந்து இப்படிதான் நாங்கெல்லாம் வந்து தலைவர் வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். கேட்க மாட்டேன், அடிக்க போவாரா. டக்குன்னு ஜீனி வந்து மறைஞ்சோடனே எங்கடா போனான் அவன் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் வந்து கண்ணன் தானே மறைஞ்சிச்சு, மத்தவங்க கண்ணன் தானே மறையும், ஆனா ஹீரோயினுக்கு தெரியுங்களா ஜீனி எங்க போனாரு, எங்க போட்டீங்க, அவரை அடிக்கிற அடியில அவர் ஓடியே போயிட்டாரு போல தலைவரை அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயினும் சேர்ந்து இது பண்ணிட்டு போயிடும். இங்க வந்து ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவளை பாக்குறதுக்கு வந்து பாய் கட் எல்லாம் பண்ணி பையன் மாதிரியே இருக்கா. அவ வந்து வாஷ்ரூம் போறா. அப்போ வந்து ஒரு பொண்ணு வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது இவரும் வந்து, நான் வந்து பொண்ணுதான் பையன் இல்ல அப்படின்னு சொல்லுவா. எனக்கு தெரியுமே, நீங்க அந்த டென்டல் கிளினிக்கோட ஓனர் தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. ஆமா நீங்க கிளைண்ட் இல்ல அங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா உங்க சிஇஓ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது, சிஇஓ கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கு, ஆனா வந்து எதுக்கு அவ்வளவு பணம் தான் சம்பாரிச்சிட்டீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் வந்து, பணம் இல்லைன்னா இந்த உலகத்திலேயே நம்ம நரகத்தை பார்க்கணும், பணம் இருக்கவன் தான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாரு, அதனால பணம் சம்பாதிக்கணும்னே இருக்காரு அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு வந்து இதகிட்ட வந்து அவளோட சிஇஓ பத்தி சொல்வா. சிஇஓ வந்து இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும்னே இருப்பாரு அந்த மாதிரி சொல்வா. அப்போ ஒரு கேம் ஒண்ணு இருக்கு, சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜீன் என்ன பண்ணுது, அதுவும் போய் விளையாட போகுது, அடிக்கிறது அந்த மாதிரி அந்த காலத்துல உள்ள கேமா இருக்கு. அதை பார்த்தோம்னா இது நல்லா இருக்கே, இது இன்னும் பெட்டிக்குள்ள ஏதோ விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது விளையாடுது. காசு போட்டு விளையாண்டு அது இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிடுது. ஆனாலும் அதுக்கு அப்படியே அது அடிக்டே ஆயிடுது அந்த கேம்க்கே. இந்த கேம் எப்படியோ விளையாடணும் அந்த மாதிரி ஜீனிக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுது அந்த கேம். ஹீரோயின் வந்து ட்ரெக்கிங் போறாங்க. அந்த டைம்ல வந்து ஜீனி வருது. வந்தோடனே, ஏய் நீ எங்க இங்க வந்து என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வருவியா, உன்னெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரல, எனக்கு ஒரு 1000 காசு வேணும், 1000 ரூபாய் வேணும் எனக்கு கூட அப்படின்னு சொல்லும்போது,
1000 இதுக்கு உனக்கு லாஸ்ட் இதுதான், இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். லாஸ்ட்னா அப்புறம் என்ன, முன்னாடி எப்ப நீ என்கிட்ட இருந்து 1000 வாங்கின அப்படின்னு சொல்லும் போது பாட்டி கிட்ட இருந்து எடுத்துட்டு பாட்டில இருந்து சுத்தி திருட்டு பையில ஒண்ணு விட மாட்டேன், இவங்க கூட என் காசு அப்படின்னு சொல்லுவா. ஓடி ஓடி வா தொத்திக்கிட்டே, இல்ல எனக்கு நீ இப்போ 1000 தான் தேவைன்னு சொல்லிட்டு அதுவும் ஓடும். அப்புறம் அதே மாதிரி நைட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது 1000 வேணும் 1000 வேணும் எல்லா இடத்துல எழுதி வச்சிருக்கோம் ஜீனி, இவன் வேற கடுப்பேற்றான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கோம் ஜீனி, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு காரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு அப்படியே போய் ஜீனி ஒரு இடி இடிச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிடுவாங்க இருந்து. ஆனா ஜீனி தான் சாக மாட்டாருன்னு தெரியும் இல்லையா, அது பூதம் தானே, அதுக்கு எதுவும் ஆகாது. ஜீனியும் நம்ம அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. இவ என்ன பண்ணாதான் இவளுக்கு ஃபீலிங் ஆகும், இவ எதுல கை வச்சா இவ இதுவாவா, இவ மத்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவ ஓடி வருவான்னு நினைக்கிறேன், உடனே போய் அது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு, நேரம் ஸ்டோருக்கு போனா இவ வேலை பார்த்துட்டு இருப்பா அந்த வெல்டிங் வேலை எல்லாம். சரின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு நெருப்பை பத்தி விட்டுரும். இப்ப நீ என்கிட்ட விஷயம் கேளு, இந்த நெருப்பெல்லாம் அணைக்கிறேன் எனக்கு காப்பாத்தணும், இதான் உன்னோட விஷயம் கேளு அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நீ கேட்டாதான் என்ன காப்பாத்த முடியும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டோர் இருக்கும் போல அந்த டோர் வழியா வெளியே வந்துருவா. இது என்ன இந்த சைடு புஷ்குன்னு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி பாத்துட்டே இருக்கும். உனக்கு என்ன தைரியம் தான் என் ஸ்டோரி நீ நெருப்பு வச்சு இது பண்ணுவேன், ஒழுங்கா இது பண்ண வந்து ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து ஃபயர் வண்டி எல்லாம் வந்துரும். வந்துட்டு பார்த்தா இங்க எதுவுமே நெருப்பிருந்த மாதிரியே அடையாளமே இருக்காது. ஏன்னா ஜீனி வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டு இருக்கோம்ல. ஏன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க, இவ்வளவு நேரம் இங்க நெருப்பிரிஞ்ச மாதிரி இருக்கே அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஜீனியை வந்து அடின்னு அடி பறந்துகிட்டு இருப்பா ஹீரோயின். அப்போ வந்து எல்லாரும் வந்து ஏமா இவ்வளவு போட்டு இப்படி அடிக்கிற, உன் பாய் ஃப்ரெண்ட் தான் அதுக்குன்னு இவ்வளவு அடிலாம் அடிக்காதமா பாவமா வர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜீனி வந்து பரவாயில்ல விடுங்க அடிக்கட்டும் அடிச்சு தீர்த்துக்கூடாவ அப்படின்லாம் சொல்லிட்டு சரின்னு சொல்லுவோம். எல்லாரும் அதிசயமா பாப்பாங்க, யாரா இவன் இந்த அடி வாங்குறான் இவகிட்ட அப்படின்ற மாதிரியே. நம்ம ஹீரோயின் வந்து வெட்னஸ்டே ஆனா ஒரு ஹோட்டல் போயிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடுவா, கம்ஷோதார் அந்த மாதிரி ஏதோ ஒரு சாப்பாடு, அதுதான் வந்து புதன்கிழமை சாப்பிடணும் அப்படின்னு பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து இவளுக்கு அந்த சைக்கோத்தான் எல்லாம் விட்டு போவா. அதாவது அந்த சைக்கோத்தனத்துல இருந்து அவ வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்னா பாட்டியும் வந்து அவளை திசை திருப்பதுக்காக அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை அவளும் ஃபாலோ பண்ணுவான், அந்த ரூல்ஸ் தான் அவள் ஃபாலோ பண்ணும். அப்படி பண்ணா அவள் கரெக்டா இருப்பா, அந்த தன சைக்கோத்தான் அவளுக்கு வராது. அதே மாதிரி ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அதுதான் அந்த டென்டல் கிளினிக்கோட ஓனர்னு ஒரு பொண்ணு பாய் கட்டலாம் பண்ணி, அதுதான் வந்து நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி அவளையும் கூட்டிட்டு வந்து உட்காந்து அது சாப்பிடுவோம். அப்போ ஃப்ரெண்ட் வந்து சொல்வா, இங்க பாரு இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பாட்டி உன்னை நல்லதுக்காக தான் சொல்லிருப்பாங்க தவிர இதுதான் உனக்கு அப்படின்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு இதுதான் இந்த ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணலாம், நான் மாறிடுவேன், எல்லாத்தையும் சாவடிக்க போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லுவா. அந்த இடத்துக்கு வந்து ஜீனியும் வருவான். ஜீனியும் நம்ம ஹீரோயினும் இப்ப வந்து பேசிட்டே போவாங்க. அப்ப ஜீனி வந்து மனிதர்கள் எல்லாம் சுயநலவாதிகள் தான், அவங்க எல்லாம் வந்து மாறவே மாட்டாங்க, சரியானவங்க அவங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட விஷயம் கேட்கிறேன் அப்படின்லாம் வந்து ஜீனி வந்து சொல்லும். நீ தான் விஷ் கேட்காம இருக்க, என்ன ரொம்ப இது பண்ணிட்டே இருக்க, ரொம்ப நாள் காக்க வச்சுட்டே இருக்க அப்படின்லாம் சொல்லவும், அப்போ வந்து அவ சொல்றா, இங்க பாரு நீ பாக்குற 5 பேரோட விஷயம் நீ வந்து நிறைவேற்று, 5 பேர்ல 3 பேர் சுயநலமா நடந்துக்கிட்டாலும் நான் வந்து நீ சொல்றத நம்புறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்வா. அப்போ வந்து சரி அப்புறம் என்ன பண்ண போற, அப்புறம் மீதி உள்ள 2 விஷயம் என்ன கேட்கலாம் நான் யோசிக்க போறேன், 2 விஷயம் நீ 3 விஷயம் கேட்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் கேட்டேன்ல அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம், அதை ஃபர்ஸ்ட் நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லுவோம். ஜீனி அப்படியே பாக்கும், நல்ல வேலை விஷயம் நீ கேட்டுட்டியா, கண்டிப்பா நான் 3 5 பேருமே சுயநலமா தான் இருப்பாங்க, இது இவ்வளவு வருஷமா நான் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கேனே, எனக்கு தெரியாதாமா உன் மனுஷங்களை பத்தி அப்படின்னு சொல்லவும், அவ சொல்வா, என் பாட்டி சொல்லிருக்காங்க மனுஷங்களாம் அப்படிலாம் கிடையாது, உன் இஷ்டத்துக்கு நீ பேசாத, போய் நீ நான் சொன்னதை மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லுவா. இதோடய இந்த எபிசோட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.